ஏன் அழுற? சரி, இப்ப ஏன் அழுற? ஏயா பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பயப்படாத. சரி, அப்படியே பேய் இருந்தாலும் ஒண்ணு என்ன பண்ண போகுது? அப்போ பேய்க்கு தீவன் சட்டையை கட்டியிருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ, முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா முதுகுக்கு பின்னாடி போய் நிக்கிறா. முன்னாடி வர்றது பின்னாடி நின்னா எப்படி தெரியும்? பேய் முன்னாடி வந்தாலும் முகத்தை பார்க்க முடியும். ஐயோ, எங்க வந்து நில்லு, பின்னாடிதான் பேய் வரும். ஆமாமா, பின்னாடி போய் நிக்காது, முன்னாடி வந்துருமா. சுத்தம் இப்போ முகத்தை பார்க்க முடியல. வராது. நீதான் வீர சூரியாச்சா, போக வேண்டியதானே. அதனால என் கூட வரதுக்கு பயமா இல்லையா? அப்ப நான் யாருன்னு நின்னு பாக்கல. நான் யார் தெரியுமா? நான் யாருன்னா உன்கிட்ட எல்லாரும் சொல்லிருப்பாங்கல்ல, நீயும் நானும். சுத்தம் இங்க பாரு, உனக்கும் எனக்கும் அதுக்கு இல்ல, நான் யாரு தெரியல. சரி சரி சரி, இன்னைக்கு சொன்னாலும் நல்லா இருக்காரு. முத சொல்ல முதட்டி அழுது நிப்பாங்க. சரி வேண்டாம், வா கொண்டு விட்டுறத. அம்மா இப்படியேவா வரப்போறா? இப்படியேவா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. இப்படி கட்டி பிடிச்சிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணு இல்ல, வா. அப்படியே கூட்டிட்டு போன சரியா? சரி, ஊருக்கு எதுவும் பார்த்தது நினைக்க மாட்டாங்களே. இப்ப ஒரு பைவலில தெரியல நிக்காது, நம்ம தைரியமா போலாம். சரி. செம்புலிங்கய்யா, இவனால சும்மாவே விட வேண்டாம். இவன் என்ன பொண்ணுனா, இந்த பொண்ணு என் கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்குது. செம்புலிங்கய்யா, அவன் இந்த புள்ள உசோட இருக்கும் போதே இன்னொத்தி கழுத்தை தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன் உனக்கு இவளை பிடிக்கலையா? அது இங்க வந்தியா செம்புலிங்கய்யா? நான் கேக்குறதுக்கு ஆமா இல்லன்னு போத சொன்னா போதும். உனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலையா? அது வந்துங்கய்யா, அது வந்துங்கய்யா. ஆமா இல்ல ரெண்டே போதல்தான். இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? பிடிக்குங்கய்யா, பிடிக்குங்கய்யா. ஆமா, இந்த கருவாச்சி எங்க போனா? அவ வடக்கு தெருக்கு போய்கிட்டு இருந்தா பாத்துக்க. இப்ப வாரேன்னு சொல்லிட்டு போனா ஆளையே காணோம். சரி சரி வருவா. சரி நம்ம கல்ச்சங்கள் ஆடுவோமா? கல்ச்சங்கள் வேண்டாம், நொண்டி தட்டுல ஆடுவோம். சரி, நொண்டி தட்டுனா நம்ம தெருவுக்கு தான் போனோம், அங்க போயிருமா? ஆமா, அங்கதான் நம்ம தெருப்புல எல்லாம் நிக்கும், நம்ம அங்கேயே போயிடலாம். இட்டி மக்கா, வடக்கு தெருல பஞ்சாயத்து நடக்கு. ஆலமரத்துக்கு கீழ வாரீங்களா? பஞ்சாயத்தா? யார் பஞ்சாயத்து? அதான் நம்ம செல்லக்குமாரி அக்கா இருக்கவல்ல, அதிபூர் சார் ரெண்டாவது ரகம் வந்துட்டாவல்ல, அதுக்கு தான் பஞ்சாயத்து நடக்கு. அவனெல்லாம் நடுத்தருல கட்டி வச்சு அடிக்கணும். கெட்ன பொண்டாட்டி உசோட இருக்கும்போது இன்னொத்தி கட்டிட்டு வந்திருக்கான்ல. ஆமா, அந்த செம்பலிங்கையா இன்னைக்கு என்ன தீர்ப்பு கொடுக்காருன்னு பார்க்கலாம். பெருசா செம்பலிங்கையான்னு சொல்றீங்கல்ல, பார்க்கலாம் அவர் இன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்றான்னு பாப்போம். அவர் மட்டும் தப்பா தீர்ப்பு சொல்லட்டும், அப்புறம் பாரு நான் யாருன்னு தெரியும். செம்பலிங்கைய தீர்ப்பு எப்பவுமே தரமா இருக்கும், பெரிய சம்பவமா தான் இருக்கும். வேணா சந்தேகம் வந்தா வந்து பாரு. இருந்தாலும் ஏன் தீர்ப்புக்கு முன்னாடிலாம் உங்க செம்பலிங்கைய தீர்ப்புல ஒண்ணுமே இல்ல. பாப்போம் அவர் இன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்றாரு, நான் என்ன தீர்ப்பு சொல்றேன்னு பாருங்க. சரி, வந்துதான் பாரு செம்பலிங்கையா என்ன தீர்ப்பு சொல்றான்னு பார்க்கலாம். ஆமாட்டி, ரெண்டாவது கல்யாணத்தை ஆதரிக்கிறாரா இல்ல அவனுக்கு தண்டனை கொடுக்கறான்னு பார்க்கணும். எல்லாரும் ஆம்பளைங்க தானே, செஞ்சது சரிதான்னு சொல்ல போறாரு. செம்பலிங்கைய பத்தி தெரியாம தப்பு தப்பா சொல்லாத. அவர் தீர்ப்பு வந்து கொஞ்சம் பாரு. நான் சத்தியமா சொல்றேன்டி, அவரு அவ ஆம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. வேணாலும் பாத்துக்கிட்டே இரு. ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணுக்கு எதிரிங்கத நீனு புரிஞ்சுக்க. ஓ, என்கிட்ட வா. உங்க செம்பலிங்கைய ரொம்ப தலையில தூக்கி கொண்டாட வேண்டாம். அவரே எங்களுக்கு கடவுள் மாதிரி. இன்னைக்கு இந்த ஊரும் நாமளும் செழிப்பா இருக்கோம்னா அது அவர் வந்ததுனாலதான்.
எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம மண்ணுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு இங்க வந்து கிடக்காரு. அவர் ஆஸ்தி படிப்பு எல்லாத்தையும் விட்டு நம்ம மண்ணில வந்து இருக்காரு. இன்னைக்கு நாம வயிறார சாப்பிடறோம்னா அவர் நமக்கு கொடுத்தது. இந்த ஊர்ல பீடி சிகரெட்டு தண்ணி கிண்ணி எதுவும் கிடையாது. இன்னைக்கு பொம்பளைங்க எல்லாம் நிம்மதியா வாழ்றாங்கன்னா அவருடைய ஆணையினால்தான். அவர் இந்த மண்ணில் வந்த போய்தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல பல பெண்கள் பூவு பொட்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதுவை ஒரேடியா ஒளிச்சு கட்டினவரு. சுட்டு வட்டத்துல எவனாவது ஒரு பீடி குடிக்கானா? இன்னைக்கு நாமெல்லாம் நெஞ்சு நிமித்தி ஸ்கூலுக்கு போறமே யாராட? அவரால் தானே. நீ அவருக்கு இப்ப குறைச்சல வந்துட்டல. நீ நன்றிய மறந்துடாத. இன்னைக்கு நாம சுதந்திரமா பொம்பளை பிள்ளைங்க தெருவில் இல்லாந்துனா அவரால. ஏன்னா இங்க கெட்ட அம்பளைங்க இல்ல. காரணம் இங்க மது எதுவும் கிடையாது. நாமளா சந்தோஷமா சிறகடிச்சு பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவரால. அந்த செம்பிள்கையா எங்களுக்கு கடவுள் தான். ரொம்ப பண்ணாதீங்கண்ணே. நானும் ஆட்சிக்கு வந்தா அப்படிதான் இருப்பேன். எத்தனை பேர் வந்தாலும் எங்க செம்பிள்கையாவுக்கு ஈடாகாது. பார்க்கலாம் அவர் தீப்பு எப்படி இருக்குது பார்க்கலாம். பார்க்க தானே போறேன். இவ்வளவு புடிச்சுதானே கல்யாணம் கட்டிக்கிட்டா? ஆமாங்க ஐயா. அவ உனக்கு நல்ல மனைவியா தானே நடந்துக்கிட்டா? ஆமாங்க ஐயா. அப்ப எதுக்கு இவ்வளவு விட்டுட்டு நீ இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிருக்க? அது வேற ஒண்ணுங்க இல்லையா. கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகி போச்சுது. ஒன்னும் பூச்சி ஒன்னையும் காணும். அதான் எங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாவ. உங்க அம்மா சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? இவ உன்ன நம்பி வந்தவ தானே. இப்ப நீ இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழ போயிட்டனா இவ கறி. அவ உன்ன நம்பி தானே. அவ அம்மா அப்பா ஊரு ஜனம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட வாழ்ந்தா. நீ இப்போ இவ்வளவு வேண்டான்னு சொல்லிட்டா இவா நிலைமை என்னத்துக்கு ஆவறது? ஐயா அவளை நான் வேண்டான்னு சொல்லல. அவளை என் கூட இருக்கட்டும். ஓ நீயும் இப்போ கட்டிட்டு வந்தவளும் ஒன்னா அனுநியமா இருக்கதா இவ பாத்துக்கிட்டு தன்னை வாழணும். ஓ சரி ஒண்ணு பண்ணலாம். உள்ள இல்லன்னு தானே இவளை ஒதுக்கி வச்சுட்ட. ஏமா இந்த ஊர்ல ஒரு நல்ல பையன் இருக்கான். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? கேட்டியால இல்ல கேட்டியா? அந்த வார்த்தை கூட அவளால கேட்க முடியல. நீ என்னன்னா இன்னொத்திய கட்டிட்டு வந்து அவளையும் வச்சுக்கிட்டு இவளையும் வச்சுக்கிட்டுன்னு இவ கிட்டே சொல்ற. நீ அவ கூட வாழ்றதை இவ பாக்கணும். ஏல நீ ஆம்பளை விசேஷமான உன்கிட்ட இருக்கதில்ல அவகிட்ட இருக்குது. ஐயா யாருக்கிட்ட? செம்புலிங்கையா கிட்ட. தெரியல. இவளுக்கு புள்ள இல்லைன்னு இன்னொத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவளுக்கும் புள்ள இல்லைன்னா என்ன பண்ணுவ? அது கட்டாயம் இருக்குங்க ஐயா. ஒரு வேலை இல்லைன்னா ஐயா என்ன அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிடுவான். மச்சினிச்சா இல்ல அடுத்து எரிஞ்சிருவோம்ல. ஐயா சரி நீ ஏன் எனக்கு தீர்ப்பு சொல்லு. என்ன செய்யலாம் அவள? ஐயா கண் கலங்காம வச்சு பாத்துக்கிடுது ஐயா. எப்பல நீதான் இன்னொத்தி கட்டிட்டு வந்துட்டியா? இம்மா அவதான் உனக்கு சொந்தமானவா. அவ கூட கொஞ்சி குழாவி அவ கிட்ட தானே வாழ்ந்துட்டு இருப்ப. இப்ப இவ இருக்கு. இவ கிட்டயும் அப்படி இருக்குங்க ஐயா. ஒருத்தன் 2 பேருக்கு ஒரே நேரத்துல விசுவாசமா இருக்க முடியாது. யாராவது ஒருத்தங்கிட்ட தான் நம்ம விசுவாசமா இருக்க முடியும். உனக்கு மூத்த சம்சாரம் வேணுமா இல்ல இப்போத்தி கல்யாணம் வந்திருக்கிய அவ வேணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம். என்னடி இது தீர்ப்பு? இன்னும் தீர்ப்பே ஆரம்பிக்கல. பொறுத்து இருந்து பாரு. எப்படி தேவைன்னா மட்டும் பாரு. உனக்கு ஒரே சாய்ஸ் தான். மூத்த வேணுமா 2வது வேணுமா? ஐயா அது வந்து மூத்த சம்சாரம் வேணும்னா 2வது சம்சாரத்தை இப்பவுமே அனுப்பி வச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இல்ல 2வது வேணும் 3வது வேண்டாம்னா நாங்க பாத்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம ஊரை நம்பி வந்திருக்கு. நம்ம ஊருக்குல இருந்து என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிக்கிடுவோம். சொல்றா மூத்த சம்சாரம் வேணுமா 2வது சம்சாரம் வேணுமா? ஐயா இன்னைக்கு கொடுக்க தீர்ப்பு தான். இனிமேல எவனும் இந்த தப்பு பண்ணக்கூடாது. சொல்லு மூத்தது வேணுமா 2வது வேணுமா? ஐயா ஐயா இவ பாவுயா. இவளுக்கு போக்கட இல்ல. என் கூட இருக்கட்டும் ஐயா. அதை பத்தி நீ கவலைப்படா. நீ பிள்ளைக்காக இன்னொத்தி கட்டி பண்ணிட்ட. அதே மாதிரி அவளும் இன்னொத்தனை கட்டிக்கிட்டு புள்ள குட்டியும் சந்தோஷமா வாழட்டுமே. ஐயா இவ யார் சம்சாரம் ஐயா? இல்ல நீதான் இன்னொத்தி கட்டிட்டு வந்துட்டிய. ஆனாலும் இவன் யார் சம்சாரம் ஐயா? ஓ சம்சாரம்னா இவனுக்கு நீ துரோகம் பண்ணிருக்க மாட்டிய. ஏமா இவன் 2வது கல்யாணம் பண்ணதுக்கு நீ சம்மதிச்சா? இல்லங்க ஐயா எனக்கு தெரியவே தெரியாது. அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. சரி ஒருவேளை அந்த பொண்ணு எங்க எனக்கு குழந்தைகளா பெற்று கொடுக்க முடியல நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த பொண்ணுக்கு தெரியாம நீ கல்யாணம் வந்திருக்க. அவளுக்கு குழந்தை எல்லாம் இல்ல. அதான் நம்ம ஊர்லயே நல்ல பையன் பெரியனாச்சி. அது எந்த பையன்? அவன் முத்துக்குட்டி. அவன் சம்சாரம் கூட இப்ப பேர் கட்டு இறந்து போச்சு. புள்ளைய பக்கம் ஆள் இல்ல. இந்த புருஷனும் கிடைச்சு புள்ளையும் கிடைச்சிரும்ல. இவன் யார் சம்சாரம்? அவன் கூட வந்தா எனக்கு என்னையா? ஐயா அப்புறம் தட்டை மட்டும் கொடுத்துறாதீங்க ஐயா. அவன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னதுக்கே உனக்கு தாங்கிக்க முடியல. நீ கல்யாணமே பண்ணிட்டு வந்து நான் வாழ்றதை என் கண்ணால பாருன்னு சொல்றிய. இது எவ்வளவு பெரிய தண்டு தருமா அந்த பொண்ணுக்கு? ஏன் ஊர்ல ஒரு பொண்ணு காலத்துக்கும் கண் கண்ணங்க கூடாது. அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறேன். ஐயா இவ ஏன் சம்சாரையா? நீங்க என்னையா பேசுறீங்க? இப்ப நீ பண்ணிருக்கத நாங்க அந்த பொண்ணுக்கு பண்ண போறோம்னு சொல்றோம். உன்னாலேயே ஏத்துக்க முடியல. ஐயா நான் ஆம்பளை அவ பொம்பளை. முத்துக்குட்டி ஆம்பளை தானே? அப்படி சொல்லுங்க செம்பிளிங்கய்யா. முத்துக்குட்டி ஆம்பளை தான். அவனுக்கு புள்ளலாம் இருக்குது. அவனுக்கு ஒரு சம்சாரத்தை கட்டி கொடுத்துலாம். என்ன சரிதானே?
ஐயா ஐயா இது ஏன் சம்சாரங்க ஐயா? அதான் இப்ப 2 கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? ஐயா தப்புதுங்க ஐயா. ஐயா ஏன் சம்சாரம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க ஐயா. ஆம்பளைங்க தெனா வீட்டுல அவ என்ன பண்ணிட முடியும், அவ என்ன கிழிச்சிருவான்னு நினைச்சு நீ இன்னொத்திய கட்டிட்டு வந்துட்ட, அப்படிதானே? இனிமேல் இந்த ஊர்ல எவனும் இந்த தப்பு பண்ணக்கூடாது. முத்துக்குட்டியை கூப்பிட்டுவாங்க. ஐயா ஐயா அதை தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா அதை தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க ஐயா. முத்துக்குட்டின்னு 5 நிமிஷத்துல அங்க வரலாம். இவன் கண்ணு முன்னாடியே இந்த பொண்ணுக்கும் முத்துக்குட்டிக்கும் இதே இடத்துல கல்யாணம் நடந்தாகணும். ஐயா நான் போய் கூட்டு வரேன். அவனும் ஊர் பொண்ணு தான் பாத்துட்டு இருக்கான். போய் கூட்டு வாங்க. ஐயா வேண்டாங்க ஐயா, வேண்டாங்க ஐயா, நான் தனியா வாழ்ந்துட்டு போறேன். எனக்கு அது வேண்டாங்க ஐயா. ஐயா இவரை நினைச்ச மனசுல இன்னொத்தனை நினைக்க முடியாது. இவர் கூட வாழ்ந்த மாதிரி என்னால இன்னொத்தன் கூட வாழ முடியாதுயா. கேட்டியால இல்ல கேட்டியா? இதாமல காதலி, இதாமல பொம்பளை பிள்ளைல காதலி, புரியுதா? ஒருத்தனை ஒரு திருப்பு மனசை சுமந்துட்டு கடைசி வரைக்கும் அவன் தான். நீ இப்பேற்பட்ட சம்சாரத்தை கூட வச்சுக்கிட்டு இன்னொருத்தைய கட்டிட்டு வந்திருக்க. புள்ள இல்லைன்னடா என்னடா? அவளுக்கு நீ இருந்துட்டு போ, அவ உனக்கு இருந்துட்டு போறா. புள்ளங்கிறது கடவுள் இந்த பூமியில ஒரு மனுஷனை அனுப்பணும், அது நம்ம மூலமா அனுப்புவாரு, அவ்வளவுதான். கடவுள் யாரு மூலமா அனுப்பணும்னு நினைக்கிறாரோ அவங்க மூலமா ஒரு மனுஷனை பூமிக்கு அனுப்புவாரு. அதுக்காக நீ இவளுக்கு தான் என்ன கொடுக்க? இப்ப இவளுக்கு என்னடா தீர்ப்பு சொல்ல போற? இவ என்ன பண்ண போற சொல்லு. ஆனா சத்தியமா நான் உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அப்படி நீயும் நோக்கி வாழ்றதை இந்த பொண்ணு காலத்துக்கும் பார்த்து நொந்து சாகக்கூடாது. அது ஒரு காலமும் இந்த பஞ்சாயத்து ஏத்துக்கிறாரு, இந்த செம்புலிங்கமும் ஏத்துக்கிட மாட்டான். ஐயா எனக்கு வேற வழி தெரியலையா. இப்ப அவளையும் நான் கைவிட முடியாது. நான் என்னங்க ஐயா பண்ணுவேன்? இந்த தப்ப இனிமேல் எவனும் இந்த ஊர்ல பண்ணக்கூடாது. உனக்கு கொடுக்கற போற பனிஷ்மெண்ட பார்த்துட்டு இனிமேல் இந்த ஊர்ல இந்த தப்ப எவனும் பண்ணக்கூடாது. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான்டா. நீ போலாம், 2 கல்யாணம் பண்ணிட்டல, போலாம். போய் புள்ள குட்டி எல்லாம் பெத்து படிக்க வச்சு ஆளாக்கி கிழவனை செத்து போ. போடா. வேற அது பிள்ளையால ஒன்னும் ஆக போதில்லை. போ, உனக்கு புள்ள தானே வேணும், போ. வேற விதமா பெத்து போட்டு படிக்க வச்சு மாடா உழைச்சு படிக்க வச்சு ஆளாக்கு, போ. போடா. இப்படி ஒரு கோணாவதிய கூட வச்சுக்கிட்டு அந்த புள்ளைக்காக கட்டிட்டு இருந்தான். ஐயா இவளையா அனுப்புங்க ஐயா. குழி தோண்டி புதைச்சிரும், ஓடிடு. செம்புலிங்க ஐயா இந்த பொண்ணுக்கு வலி. ஏமா பெத்தவங்க யாரும் இருக்காங்க? பெத்தவங்க இருந்தாங்க ஐயா. எப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க ஐயா. ஏதாவது பண்டிகை காட்சிக்கு பிறந்த ஊருக்கு போவேன், அரவணத்துல வீடு திரும்பிடுவேங்க ஐயா. எல்லாரும் கேட்டுக்கோங்க, இந்த பொண்ணு நிச்சயமா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடாது. அதுக்காக அமைச்சிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த பொண்ணுக்கு எப்போ என்ன தோணுதோ அதை செய்யட்டும். இந்த கண்ணு காது மூக்கு வச்சு இந்த ஊருக்குள்ள யாராவது இந்த பொண்ணை தப்பா பார்த்தாலோ தப்பா பேசினாலோ, ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவேன். இந்த பொண்ணை தப்பா பார்க்கறவன் தப்பா பேசுவான் எவனும் இந்த ஊருக்குள்ள இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தாய் வீட்டுல ஒரு பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாளோ அதே சந்தோஷத்தோட இந்த மண்ணுல என் மண்ணுல இந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். கூட பிறந்தவனா இந்த செம்புலிங்க இருப்பான். ஒருவேளை இந்த பொண்ணுக்கு மறுமணம் செய்யணும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் அண்ணன் முறையில நின்று இந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். என் சொத்துல காவாசியை இப்பவுமே இந்த பொண்ணுக்கு நான் எழுதி வைக்கிறேன். இந்த பொண்ணு அந்த வயக்காட்டை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். யாரும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. இது செம்புலிங்க உத்தரவே. நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோங்க ஐயா. இந்த பொண்ணுக்கு யாராவது தண்டனை கொடுத்தீங்க, இந்த பொண்ணு இனி அது கண்ணீர் சிந்தாம சந்தோஷமா வாழட்டும். உங்க மண்ணுல பிறந்துட்டு நான் எதுக்கு கண் கலங்க போறேன்? யாருமே தெரியாம இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. நான் யாருக்காக வாழ மாட்டேயா, இந்த மண்ணுக்காக நான் வாழ்றேன். சரிமா, இந்த ஊர்ல இருக்க எல்லா குழந்தையுமே உன் குழந்தைங்க தான். இங்க இருக்க எல்லாருமே உன் அண்ணன் தம்பி தான். நீ சந்தோஷமா சுதந்திரமா இருக்கலாம். யாராவது ஏதாவது பண்ணா இந்த அண்ணன் கிட்ட சொல்லுமா. இதுதான் நம்ம செம்புலிங்கய்யா திருப்பி. செம்புலிங்கய்யா வாழ்க, செம்புலிங்கய்யா வாழ்க. செம்புலிங்கய்யா வாழ்க. என்னைக்கும் மனசுல வசதி பேசாதீங்க. உங்களை படைச்ச கடவுளை மட்டும் வசதி பேசினா போதும். இந்த பொண்ணுக்கு தங்குறதுக்கு வீடு, நிலம், தோப்பு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இனி ஐயா இல்ல ஒண்ணு. அப்பா செம்புலிங்கய்யா, செம்புலிங்கய்யா தான். இனி இந்த ஊர்ல எவனாவது 2வது கல்யாணம் பண்ணுவான், ஆடி போயிட மாட்டானுவன். உங்களுக்கு எல்லாம் சொல்லதான் கண்ணுக்காத வச்சு அந்த பொண்ணை பேசக்கூடாது. பேசணும் என்ன தெரியுமில்ல? 2வது கல்யாணம் பண்ண என்ன ஆகும் தெரியுமில்ல? என் மூத்த சம்சாரம் இறந்து போச்சு, அதனால கட்டினேமா, இல்லன்னா கட்டியிருக்க மாட்டேன். பயம் வருது இல்ல? இப்ப புரியுதா செம்புலிங்கய்யா யாருன்னு? எப்படி தீர்ப்பு? நான் கூட அவன் கூடயே இந்த பொண்ணையும் வாழ வச்சிருவாரோன்னு நினைச்சேன். நல்லதா தீர்ப்பு சொல்லியிருக்காரு. எனக்கும் அந்த பொண்ணை எங்க கட்டாயப்படுத்தி அவன் கூட வாழன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். எங்க செம்புலிங்கய்யா அப்படி சொல்ல மாட்டாரு.
அவர் தீர்ப்பே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். இப்ப புரியுதா செம்புலிங்கையா யாருன்னு? செம்புலிங்கையாவை கெட்டிக்க போறவா கொடுத்து வச்சவா. எப்படியாவது பார்த்தாகணுமே. இதான வீடுன்னு சொன்னாங்க. இதான சுப்பியா வீடு? ஏதான் அவ வீடு. உள்ளதான் இருப்பா. போய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவோமா? சொன்னா சுவாரஸ்யமா இருக்காதே. வேண்டாம், கோவக்காரி பிடிக்கலன்னு வா. அப்புறம் அவ பின்னாடியே அலையணும். நல்லா இருக்காது. அதை விட இம்ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஐ லவ் யூ சரியா இருக்கும். ஏ சே இல்ல அப்ப என்ன பேரு? அள்ளிமலரு. ஐ லவ் யூ ஐ லவ் யூ. சரியா இருக்கும். சொல்லிட வேண்டியதான். அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ண வேண்டியதான். சரியா இருக்கும் சரியா இருக்கும். ஆஹா கிச்சடி வந்துட்டு. என்ன 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 தம்பி? என்ன தம்பியா? என்ன தம்பி ஊருக்கு புதுசானு கேட்டேன். தம்பி இது செம்புலிங்கம் கோட்டை. இது ஜீவநதியெல்லாம் ஓடாது, ரத்தாறு தான் ஓடும் தம்பி. ஊருக்கு புதுசா இருக்கீங்க. சீக்கிரம் உங்க ஊரை பார்த்து ஓடுங்க தம்பி. உசுராது மிஞ்சம். கோமடி பேசு. என்ன தம்பி யார் வீட்டுக்கு விருந்தாலும் வந்திருக்கீங்களா என்ன? இப்பெல்லாம் அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது தம்பி. ரத்த பூமி ரத்தாரே ஓடும். என்னமோ இன்னைக்கு உங்க நல்ல நேரம். இன்னைக்கு ஊரே அமைதலா இருக்கு. ஆமா தம்பி, ஏன்னா இது செம்புலிங்கம் கோட்டை. எங்க பொம்பளைங்க காய்கறி வெட்டதுக்கு கூட அறுவாளதான் தம்பி தூக்குவாங்க. காய்கறி வெட்ட தெரியுமா? வம்பிழுத்தவனையும் எங்களுக்கு போட தெரியும். ஒரே சீவு தான். நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டு முன்ன என்ன மாதிரி இருக்குது? என் தங்கச்சி இல்ல இல்ல தங்கச்சி வேண்டாம். சரிங்க தம்பி, கிளம்புங்க கிளம்புங்க. ஆமா சுங்கவரி கட்டிட்டீங்களா? இப்படி சுங்கவரியா? அப்புறம் நான் வாங்க மாட்டேனே இந்த ஊருக்குள்ள. தம்பி சுங்கவரி கட்டிட்டீங்களான்னு கேட்டேன். சுங்கவரி எதுக்கு தம்பி இது எங்க கோட்டை. உள்ள வரணும்னா சுங்கவரி கட்டிட்டு தான் வரணும். இல்லைன்னா தலைவணி பயிரெல்லாம் உள்ள வந்துட்டாருவேன்னா உங்க விவரத்தெல்லாம் எப்படி எடுக்கிறது? சுங்கவரி முக்கியம் தம்பி. ஆமா சுங்கவரி அதிகமா இல்ல, ரொம்ப எல்லாம் கம்மி தான். ஓ அக்கா கிட்ட கட்டினாலும் ஓகே தான். என்ன கட்டிட்டு போறியா? அப்படி கேட்டுட்டு போதானே வந்திருக்கேன். அது சரி, அக்கால பார்த்தாலே நீ பயந்துருப்ப. ரொம்பலாம் இல்ல, வெறும் 1 ரூபா தான். 1 ரூபாயா? 1 ரூபா சாக்கு குறைங்க தம்பி. 1 ரூபா தான். 1 ரூபாங்க? சரி காலனா கொடுத்தா போதும். எப்ப ரொம்ப கேட்டுட்டனும் காலனா போதும். காலனாவா? காலனா தான். சரி காலனா வேண்டாம். ஒரு பைசா கொடுங்க. இருக்குது கொடுங்க தம்பி. அது செம்புலிங்கையா ஊருக்குள்ள ஃப்ரீன்னு சொன்னாங்க. உங்களை ஃப்ரீயா விடுறாங்க? அதெல்லாம் விட முடியாது. இப்படிதான் ஆங்களே வியாபாரம் பார்க்கறதுக்காக ஊருக்குள்ள வந்தான். என்ன ஆயி போச்சு? எங்களையே அடக்கி ஆண்டுட்டான். எப்படியோ பாடப்பட்டு கஷ்டப்பட்டு நாட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்கோம். மறுபடியும் யாராவது உள்ள வந்துட்டா அதுக்கு தான் சுங்கவரி. கட்டிக்கிட்டா? கட்டிக்கங்க தம்பி. கட்டிக்கிட்டா? கட்டிக்கங்க. ஊருக்குள்ள யாரும் இல்லையே. கட்டிக்கங்க. அது இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். 1/2 மணி வரைக்கும் வந்துட்டு போ. 1/2 மணி வரைக்கும் வந்துட்டு போனமா? என்ன பத்த உனக்கு எப்படி தெரியுது? தப்பா இல்லடி. இப்ப கிட்ட டெலிபர் அப்படி சொன்ன தப்பா இல்ல. என்ன சரி நீ 1/2 மணி வரைக்கும்? சரி வேண்டாம், நான் தோட்டத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா. இல்ல என்ன பத்த வாயில எனக்கு தப்பு தராங்க. எனக்கு என்ன நினைச்சிட்டு கூப்பிடுற? டேய் ஆமாடா, நீ ஊருக்கு புதுசா இருந்தாதான் சுங்கவரி கேட்டேன். அப்பனா உன்னை பத்தின விவரம் தெரியுங்கிறதுக்காக தான் கேட்டேன். நீ பாட்டுக்கு ஏதாவது வேண்டாத பார்த்துட்டு போயிட்டேன்னா அதான் சொன்னேன். இப்பதான் உன்னால ஒருத்த வந்தா, எங்க ஒரு பிள்ளை எடுத்துட்டு ஓடிட்டா. அதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டேன். என்ன உங்க பையங்க அவளை கூப்பிடுற? எங்க செம்புலிங்கைக்கு மட்டும் தெரிஞ்சிடும், உன்னை கண்ணு துண்டமாக்கிடுவாரு. நீ இப்படி என்கிட்ட பேசுற எங்க செம்புலிங்காவுக்கு தெரிஞ்சதே உன்னை கொண்டே போட்டுருவாரு. எனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? இப்ப நான் தான் செம்புலிங்கன்னு சொன்னா என் மேல உள்ள மரியாதையே போயிடும் இவளுக்கு. இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட ஆட்டி வாங்கிட்டு போற. நான் உன்கிட்ட பேச சொல்றேன்ல. சத்தியமா சொல்றேன்டா, அடிச்சு கொன்னுடுவேன். நான் அந்த மாதிரி பொம்பளை நினைச்சதே நீ. கொல்ல போட்டுவேன்.
இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை நீ யூஸ் பண்ணா என்னடி பேசிட்டு இருக்க நீ? இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை சொன்ன மூஞ்சில அடிச்சேன். மூஞ்சி முறையில பேத்துறேன். பேப்படா பேப்ப. என்ன தைத்துல 1 மணிக்கு வா. 1 மணி. இப்ப எதுக்கு நீ 1 மணிக்கு வான்னு சொன்ன? டேய் உனக்கு சம்பளிங்க என்ன சம்பந்தம்? நீ உங்க செம்பிளிங்கையாவை பாத்துருக்க? பாத்துர்க்கேன். சைடா பாத்துர்க்கேன். நேத்து கூட பஞ்சாயத்து. அவர் தீர்ப்பு சொன்ன அழகு இருக்கு பாரு. அப்படி இருந்தது. எந்த பொண்ணும் அவரை விட மாட்டா. அப்படி இருந்தது அவர் தீர்ப்பு. அப்படியே நேத்து பஞ்சாயத்துக்கு வந்திருக்கா? நேத்து பஞ்சாயத்துக்கு வந்திருந்தா? ஆமா பின்னாடி நின்ன. அப்போ நீ செம்பிளிங்கையாவை பார்க்கல? சரியா தெரியல. சைடு போஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஓ இதே ஊர்ல இருந்துட்டு நீ ஏன் செம்பிளிங்கையா பார்க்கல? நீ அவர் பேரை சொல்லி நீ மிரட்டுற. அவரெல்லாம் கண்ட நேரத்துல பார்க்க முடியாது. அவர் ஒண்ணும் கண்ட நேரத்துல பாக்குறதுக்கு ஒண்ணும் அவர் மனசு இல்ல சாமி. வேண்டாண்டி வேண்டாம். நீ இப்படி நினைக்கிற நான் உன்கிட்ட போய் இப்படி அவரை பார்த்ததா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்ன? அவரை பாக்குற பாக்கி எனக்கு இன்னும் கிடைக்கலதான். கிடைக்கும் போது பாத்துக்கலாம். நிஜமாவே நீ நேத்து பஞ்சாயத்துக்கு வந்திருந்தியா? ஆமா இதே ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்திருந்தேன். ஓ நீ அங்கதான் நின்னியா? ஆமா. எப்படி எங்க ஊர் தீர்ப்பு? அது நீங்க தான் சொல்லணும். சரியா இருந்துச்சானே? எங்க செம்புலிங்கயா சரியா தான் செய்வாரு. அது வந்து என்ன? நான் உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? அது வந்து இப்ப எதுக்கு நீ கிட்ட வந்து நிக்கிற? டேய் அங்க தள்ளி போடா. டேய்னு சொல்லிட்டு இருக்காத. அது வந்து சரி 6 மணி வரைக்கும் வந்துட்டு போ. இல்லைன்னா சொல்லு நான் உன் வீட்டுக்கு வரேன். கண்ட துண்டமாக்கிடுவேன். நில்லு. குளி தொண்டி புதைச்சு வேண்டாம். நாதான் வான்னு சொன்னா வரணும். ஏன் எதுக்கு நாங்க வந்து பாரு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. வா வந்து என்னன்னு பாரு. கோத்த கிளப்பாத. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். கோத்த கிளப்பாத. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இப்படி பேசுறது பிடிக்கல. அப்படி பேசாத எனக்கு பிடிக்கல. இந்த தெருல எனக்கு ஒருத்தர் இல்ல. அப்படி பேசாத எனக்கு கோவம் வரும். நான் கோத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிக்க. எனக்கு ஒரு மாதிரி பேசினா பிடிக்காது. மரியாதை இல்லாம பேசினா பிடிக்காது. நீ பிடிச்சவங்கனாலதான் சரின்னு பொறுமையா இருக்க. கோத்த கலப்பிடாத. எனக்கு அது பிடிக்கல. சொல்லிக்கிட்டு இருக்கல அப்படி பேசாத. நான் வந்து பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பேசு. பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணு எனக்கு பிடிச்சதில்லை. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கட்டிக்கிட்டியா? உனக்காக அங்க 1 மணி நேரம் காத்துட்டு இருப்பேன். வா வரணும். வராம போயிடலாம் நினைச்சிடாத. வரலன்னு வச்சுக்க இங்க வந்துடுவேன். திரும்ப இதே மாதிரி கொடுக்க வேண்டி வந்துடும். கொடுத்ததுல நான் மண்ணு. எப்படி நல்லதுதான். பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் யாருன்னு தெரியும் போது உன் கோவம் தானா குறையும். நிஜமா குறையும். பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி. கைய வச்சுட்டல. பொண்ணு போறடா. இது செம்புலிங்க என் மண்ணே. ஒரு பொண்ணை தொட்டுட்டு நீ இங்கேருந்து போக முடியாது. எனக்கு இதுக்கான சரியான தீர்ப்பு கிடைச்சே ஆகணும். நான் அவமானப்பட்டுட்டாலும் பரவாயில்ல. உனக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். 1 மணி நேரம் தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே வெயிட் பண்ணிடு. நான் ஊரு ஜனத்தோட வரேன். இன்னைக்கு பஞ்சாயத்து வைக்கல. நாளே மலரே இல்ல. டேய் உன்னை இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்த போறேன் நாடா. என்னடி கோவம் அந்த மாதிரி இருக்குது? எதுக்கு? நான் பஞ்சாயத்து கூட்ட போறேன். பஞ்சாயத்து கூட்ட போறியா? எதுக்கு? பஞ்சாயத்து கூட்டணும். ஊரைய கூப்பிடு. எதுக்குடி? ஏன்? ஒரு வெளியூருக்காரன் என்ன
என்னடி சொல்ற? முத்தம் கொடுத்துட்டாண்டி. என்னமோ அல்வா கொடுத்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டான்னு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. அது எப்படி? இது செம்புலிங்கையா மன்னனு தெரிஞ்சபடி உனக்கு முத்தம் கொடுத்தா? செம்புலிங்கையா பேர சொன்னதுக்கு அப்புறமும் கொடுத்தாண்டி. நீ என்ன சொன்ன? செம்புலிங்கையா பேர சொன்னா நம்ம கிட்ட எவனும் வாழட்ட மாட்டான்னு சொன்ன. 2 வாட்டி கொடுத்துட்டான். 2 வாட்டி பிடிச்சு வச்சு கொடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, கட்டி அணைச்சி நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே. இவதான் செம்புலிங்கையாக்கு பேசி முடிச்சாச்சே. அப்பெல்லாம் எவனும் இவளை தொட முடியாது. தொடுற அளவுக்கு செம்புலிங்கைய விட மாட்டாரு. யாரா சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க. நீ என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம ஊருக்காரனா என்ன தொடுவானாட்டி? என்ன தொட முடியுமாட்டி? அத்தியா என்ன சொல்லுதா? எட்டி நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? சாக்கா இருக்குல்ல? ரொம்ப சாக்கா இருக்குடி. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அது நீதான் சொல்லணும். கொன்னுருவேன். அவன் ஹொரமன பக்கத்துல தான் இருக்கானா? போய் பார்க்கணுமா? போறேன். ஊர்ஜனத்தையே கூட்டிட்டு போய் பார்க்கறேன். என்ன சொன்ன? ஹொரமன பக்கத்துல இருக்கானா? போய் பார்க்கணுமா? ஊர்ஜனத்தோட போறேன்டி. அரமனை பக்கத்துலயா அரமனைக்குள்ளயா? அரமனை தான் சொன்ன மாதிரி. செம்புலிங்கையா தான் 2 வாட்டியா கொடுத்தாரு. இப்ப அவனுக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. 2 வாட்டி தெரியுமா? செம்புலிங்கையா அத்தி பெரிய சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு. தெருவுல யாருமே இல்ல. அதான் எல்லாரும் தெருவுல பக்கம் போயிட்டீங்களே. நீ ஏன் போகல? நாங்க போறதுக்கு தான் அப்படி நின்னேன். அப்படியா? இன்னைக்கும் திருவிழா இருக்கு தெரியுமில்ல? திருவிழா இல்ல, பஞ்சாயத்து இருக்குது. எல்லாரும் அரமனை பக்கத்துல போணும். சீக்கிரம் வாங்க. வேண்டாம் சொன்னாக்கியாலே எதுக்கு நமக்கு வம்பு? அதான் கொடுத்தாச்சு முடிஞ்சாச்சு விடு. அதை அப்படியே மறந்துடு. அவனை அசட்டு சொல்றேன். மறந்துடு அசட்டு சொல்றேன். எனக்கு உடம்புல கூசுதுடி. 5 நேரம் குளிச்சிட்டேன். எதுக்கு 5 நேரம் குளிச்சுக்கிட்டு? அதுல ஒண்ணு இல்ல. உடம்புல கூசுதுடி. அதுல ஒண்ணு இல்ல. ஊரே கூட்டு பஞ்சாயத்து. சரி, எதுக்கு ஊரையே கூட்டு போய் மத அசிங்கப்படுத்தணும்? நாம 2 பேரும் அரமனைக்கு போவோம். போய் அவரை ஒண்டிலன்னு ஆக்குவோம். அப்புறம் பயந்து ஓடி போயிட்டா அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை கூட்டிக்கோமே. என்ன இழிச்சவை நினைச்சோ? அவனுக்குலாம் சரியான தண்டனை கொடுக்கணும். ஐயோ, செம்புலிங்கையா மாட்டினார்னு அசிங்கமா போயிருமே. அவரை காப்பாத்தி ஆகணுமே. இல்லடி, ஒருவேளை அவருக்கு ஓடி போயிட்டாருன்னா நம்ம போய் முத பிடிச்சி கட்டி பறிக்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்து வச்சுக்கலாமே. முடியாது. எதுக்கிட்டி உனக்கு இந்த பிடிவாதம்? அதெல்லாம் முடியாது. நான் இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறது உறுதி. சரி, அவர் யாருன்னு எனக்கு காட்ட. வா, அந்த அரமனை பக்கத்துல தான் நின்னுக்கிட்டு இருப்பான். வா காட்டுறேன். வா வா வா. சரி, நக்கிர போய் நிக்க. வா. சரி, சீக்கிரம் போ. நானும் வரேன். சரி சீக்கிரம் வா. சரி, தப்பு பண்ணிட்டேன். இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல, ஊருக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி அவ கழுத்தை தாலி கட்டணும். நான் செம்புலிங்கையா அவசரமா வர சொன்னீங்க. என்னத்துக்கு? அந்த சுப்பையா மாமா பார்த்து பொண்ணு கேட்கணும். ஏன் தம்பி? அதான் அவனை காதல போட்டுட்டு இருக்க. அவன் பொண்ணுகிட்ட மெதுவா சொல்லுதேன். அவன் டக்குன்னு சொன்ன சம்மதிக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இல்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அவசரம் புரியுது. இருந்தாலும் அந்த பொண்ணு டக்குன்னு சம்மதிக்காதே. அது இல்ல, நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன் தம்பி? ஏதாவது? அது வந்து அவசரப்பட்டுட்டேன். ஐயோ, அந்த பொண்ணு பஞ்சாயத்தை கூட்டிருமே தம்பி. ஊருக்கே தெரிஞ்சிருமே. ஐயோ, இல்ல, எனக்கு பயம் அந்த மாதிரி இல்ல. நானே அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும். வேண்டாம், பஞ்சாயத்தெல்லாம் கூட்ட வேண்டாம். வேற ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் தம்பி, நீங்க செம்புலிங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? ஆஹா, தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாலும் என்ன சைட்ல தான் பாத்துருக்கான். இன்னும் என்ன முழுசா பாக்கல. தம்பி, நான் ஒன்னு சொல்றேன். அவளை தனியா வர சொல்றேன். அந்த பொண்ணை பார்த்து நான் அதான் செம்புலிங்கிற உண்மையை சொல்லுங்க. அப்படி சொன்னா சொல்லுங்க தம்பி, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி, சொல்றேன். இதே வேற ஒருத்த கையில இந்த அதிகாரம் ஆட்சியெல்லாம் இருந்தா என்னை கட்டாயப்படுத்தி ஏதாவது பண்ணிருப்பானுங்க. நீங்க விருப்பப்பட்டு இது பண்ணா கூட குற்ற உணர்ச்சல் நிக்கீங்களே தம்பி. உங்க குணத்துக்கு அந்த பொண்ணு உங்க கூட வாழறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல மனுஷன். இருந்தாலும் வாலிப வயசு. அதான் சரிங்க தம்பி, நீங்க போய் தனியா பார்த்து, அம்மா நான் தான் செம்புலிங்க ஒன்னுதான் எனக்கு பேசி முடிச்சாங்க, அந்த உரிமையில தான் நான் விளையாண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒன்னும் நினைக்க மாட்டா. புரிஞ்சு பக்குவமான புள்ளதான். சரி, நான் போய் பேசி பாக்குறேன். பேசி பாருங்க தம்பி. அதுக்கு மேல அந்த பொண்ணு எதுவும் பண்ணாது, எனக்கு தெரியும். நீங்க போங்க தம்பி. சரி, இப்ப அந்த பொண்ணு எங்க இருப்பா? அவங்க வீட்டு மொட்டை மாடில தான் இருந்துட்டு இருந்தா. ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் திருவிழாக்கு போயாச்சு. அந்த பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இருந்தது. போய் பேசி பாருங்க. சரி. மன்னிக்கணுமா? நான் மன்னிப்பேன் பாருங்க. அவனை பஞ்சாயத்து நிப்பாட்டல நான்
கூட பெர்மிஷன் கேட்கும்டா. நீ யாரு கேட்டுடா என்கிட்ட கொடுத்த? சட்டை இவன் என்ன மன்னிக்க மாட்டான். அது வந்து புருஷனாண்டா கூட பொண்டாட்டி தொடர்க்கு அனுமதி கேட்கணும்டா. நீ யார்டா எனக்கு கொடுக்கறதுக்கு? நான் இந்த மானரசத்துல பார்க்க மாட்டேன். தப்பு பண்ணனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அது வந்து நான் நீ எந்த கொம்பனாவே இருந்துட்டு போ, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. உன்னை பஞ்சத்துல நீ பட்டி உன்னை கட்டி வச்சு அடிக்க வைக்கல. எனக்கு யாரும் அடிக்க முடியாது. நான் அடிப்பேன்டா. இந்த டா வேண்டாம், கோவம் வரும். சொன்னா கேளு. வரண்டா வரும். நீ பண்ண வரைக்கும் உனக்கு கோவம் வர வேண்டியதா? டேய் இரு, உன்னை டா வேண்டாம்னு சொன்னேன், கொண்டு போட்டுருவேன். சின்ன வாட்டி டா போட்டு கூப்பிட்டேன், மூஞ்சில அடிச்சிருவேன். வா, உனக்கு கோவம் வருதா? என்ன நீ மன்னவன் தான் கூப்பிடணும். மன்னவன் கூப்பிடணுமா? ஆமா, நீ என்ன மன்னவன் தான் கூப்பிடணும். அதே என் கழுத்துல 3 முடிச்சு போட்டனதாண்டா அப்படி சொல்லி கூப்பிடணும். டா வேண்டாம், மன்னவன் கூப்பிடு. அதே எனக்கு கட்டிக்க போறேன்னு நான் சொல்லக்கூடியது. ஹாய், நான் தான் சம்பளிங்கம். ஆமா, நான் தான் சம்பளிங்கம். உன்னை எனக்கு பிடிச்சது, அதான் அப்படி நடந்துகிட்டேன். நான் உன்னை கட்டிக்க போறவன். ஓ மன்னவன், மன்னவன் மட்டும் சொல்லி கூப்பிடு. நான் சம்பளிங்கம் தான். என் செம்புலிங்க பேர சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். என் செம்புலிங்க எப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் நீதி நேர்மனானவரே. இவ்வளவு கேட்கிறமால நடந்துக்கிட மாட்டாரு. அவர் பேர சொல்லிட்டு ஏமாத்திட்டு வந்த பஞ்சத்தை தான் கூட்ட நினைச்சேன். இங்க உன்னை கொண்டு துண்ட வாக்கியவன். போடா வெளியில. ஹாய், சொல்லிட்டுக்கல, நான் தான் சம்பளிங்கம். 6 மணிக்கு எதுக்கு வர சொன்னேன்? மூளை இருக்கா இல்லையா? கொஞ்சமாவது யோசிக்கிறே இல்லையா? 6 மணிக்கு போனப்பா புரியுதா? வந்திருந்தா நான் அப்படி நடந்துக்கவே மாட்டேன். உன்னை 6 மணிக்கு கூட்டிட்டு போய் என் தாய் தகப்ப போட்டோ முன்னாடி உன்னை நிப்பாட்டி உன் கழுத்தை தாலி கட்ட நினைச்சேன். ஊருக்கே தெரியும்டி நீ எனக்கு பொண்டாட்டியா வரப்போறே. உனக்கு தான் தெரியாது. ஊரே உன்னை செம்பளிங்கம் பொண்டாட்டின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பாவுக்கே விஷயம் தெரியும். அதனால சர்ப்ரைஸா இருக்கும், 6 மணிக்கு வா அப்படின்னு சொன்னேன். உன் கழுத்தை தாலி கட்டதுக்காக தான் கூப்பிட்டேன். ஆனா இடி கட்ட மாட்டேன்டி. உன் கழுத்துல நான் தாலி கட்டவே மாட்டேன்.